பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஒரு சிறிய சந்தேகம். நான் என்ன பாவம் செய்தனோ தெரியலடா. திருமணம் என்றால் என்ன? டேய், திருமணம் என்பது எங்கோ ஒரு ஆண்மகன் பிறக்கிறார், எங்கோ ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அது வளர்ந்து பெரியவர்களாக பார்த்து நிச்சயிக்கப்பட்டு அவங்க இருவருக்கும் திருமணம் நடப்பதுதான்டா திருமணம். அம்மா நல்லா கேட்டுங்க எல்லாரும். பெரியவங்களா எல்லாம் நல்லா கேட்டுங்க. தாத்தா சரியா பேசுவார். வாங்க அதுக்கு முன்ன பேசுவாரு. அது ஒண்ணு பதில் சொல்ல மாட்டியா நீ? திருமணம் என்றால் என்ன? திருமணம் என்றால் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு கல்யாணம் பண்றது தாண்டா திருமணம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்வது திருமணம். திருமணம் இதான உண்மை? ஆமா. ஆம்பளைக்கு கல்யாணம் நடக்குமா? நடக்காதுடா, நடக்காதுடா. சத்தியமா? சத்தியமா. நல்லா கேட்டுங்க ஐயா. ஆம்பளைக்கு கல்யாணம் நடக்காது. நடக்காது. ஆணுக்கும் பெண்ணுக்கு தான் திருமணம். திருமணம் நடக்க பெண்மகள் உன்னுடைய மகள் இங்க இருக்கிறான். ஆமா. ஆண் மகன் மணமேடையில உட்கார கூட எங்க வரும்? சொல்லு. கதைக்கு வர சொல்லு. கதைக்கு வந்தா சொல்றாடே கைப்பையா சொல்லு. உன்னுடைய தாய்க்கு மாப்பிள்ளை பார்த்தது உண்மை. அவன் யாரு? அவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் செய்து வைத்தது உண்மை. இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லறத்திலே அவர்கள் ஒன்றுபட்டது உண்மை. உண்மை. உன்னுடைய தாயானவள் 2 மாதம் கர்ப்பமாக இருக்கும் பொழுது சத்தியமா வயசானவன் தானே உன்னை அடியாத விட்டானே. ஒரு அடியாவது உன்னை அடிச்சதோட எனக்கு பரவாயில்ல. சிவபாலா, உன்னுடைய தந்தை தெரியுமா தெரியாதா? 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 அங்க பாருப்பா. அண்ணா வெட்டறாவனா? அண்ணா வெட்டா அடி இப்படி இப்ப வெட்டவர் புறாவலியா இருக்கு. இவர ஒரு மரியாதை பலமாக இருக்கிறது. என்ன நடந்தது? என்ன கோபப்படக்கூடாது. சாமி, நான் எதுக்கு எங்க அம்மால எங்க தாத்தா வெட்ட போனோம்னு கேக்குறியா? ஆமா. எங்க அப்பா யாரு? வளர்த்தவங்களாச்சே, பெத்தவங்கள வெட்டலாமா? எங்க அப்பா யாருன்னு எங்களுக்கு தெரியல, அதனால நாங்க வெட்ட போனோம். ஆமா, உனக்கு கொப்பங்கறானா? இருக்கிறாரு. கொப்பன் பேரு என்ன? பிரம்மதேவன். வாத்தா சரஸ்வதி. பாராடி உனக்கெல்லாம் அப்பா அம்மாங்கிற பெருமை. அப்பா இல்லையா அண்ணா? சாமியா அது நின்னுகிறானா? அது யாரு? உன்னுடைய தாய். யாத்தா? ஆமா. அண்ணா நின்னுகிறாரு. அவர் யாரு? உன்னுடைய பாட்டன். தாத்தா. தாத்தாடா. தாத்தா? ஆமா. அது நின்னுகிறது எங்க தாத்தா. அண்ணா நின்னுகிறது எங்க ஆத்தா. எங்க தாத்தா கிட்ட நான் கேட்டுங்க. அப்படியா? கிட்ட நான் கேட்டுங்க. எங்க வையா போறவனி நீங்க அண்ணன் தம்பி 2 பேருமே அப்ப யாரு தெரியாம மண்டை குழம்பி போனோம். எப்படி இருக்கிறீங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப எதுக்கு எங்க தாத்தா எங்க அம்மா வெட்ட போனன்னு விலகம் தெரியணும். அப்படியா? அவ்வளவுதானே. என்னுடைய தந்தை யாருன்னு தெரியல. ஓஹோ, உன்னுடைய தந்தை யாருன்னு எனக்கு தெரியும்டா.
இப்பேற்பட்ட மகான போய் சாமியார மாஸ்டிமானா சுவாமி டேய் மன்னித்து விடுங்கள் சுவாமி. நல்லா அடியும் அடிக்கிறீங்க ஆனா அனுப்பு நல்லா அனுக்கிறீங்கடா சுவாமி, அடிக்கவும் தெரியும் அணைக்கவும் தெரியும் எல்லாம் தெரியாத வெளியே வர மாட்டேன் சாமி. நல்ல வித்தக்காரனுங்கடா நீங்க. வாங்க சாமி. சாமியே என்னுடைய தந்தை யாருன்னு சொல்லுங்க சாமி. உன்னுடைய தந்தை யார் தெரியுமா? எந்த நாடு தெரியுமா? ஏமா என்னால அடி வாங்க முடியாது. வேண்டாம் சாமி, நீங்கள் உரைக்க வேண்டாம் சாமி. தம்பி, இந்த சாமியார் ஓடி வந்து சொல்றான் ஏய். நான் மாத்தா காரியா சொல்ல வரான்றா? சொல்றானே. நீ சொல்றதுக்கு வர எங்க ஆத்தா காரி வேணான்றால ஏண்டா மகளே ஏமா சொல்ல வேண்டாம் சொல்றேன். வேண்டாம் சாமி. என்னுடைய கணவர் யார் என்று அவர்கள் இடத்தில் நீ உரைக்க வேண்டாம் சாமி. எனக்கென்று இருப்பது இரண்டு செல்வங்கள் தான். அவர்களுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்து விடுமோ என்றுதான் எனக்கு பயமாக இருக்கிறது சாமி. மகளே உன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த நேரம் நேராது, எந்த கெடுதலும் நேராது. அம்மா பயப்பட வேண்டாம். வேண்டாம் ஐயா. என்னால் அடி வாங்க முடியாது. மகளே சாமி, அப்படி நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு சத்தியம் ஒன்று செய்ய வேண்டும். என்ன சத்தியம் நான் செய்ய வேண்டும்? என்னுடைய மகன்கள் இருவரும் உயிரோடு இருக்க வேண்டும். யார் கருத்தாலும் சாகவே கூடாது. அப்படியா? இந்த உலகமே அழிந்தாலும் உனது மகன் இருவரும் அழிய மாட்டார்கள். இதுவே சத்தியம். இந்த உலகமே அழிந்தாலும் சரி, நான் பெற்றெடுத்த செல்வங்களை அழியவே கூடாது. அண்ணா நம்ம தாயை தவறா நினைத்தா நம்ம அம்மா போட்டு அச்சு விட்டுமேண்ணா. தாய் தான் பெற்ற இரண்டு பிள்ளைகளும் இறந்து விட்டால் தனிமரமா நிற்க வேண்டும் என்று நம்ம தாய் கஷ்டப்பட்டிருக்கா. அம்மா எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே. என்ன மன்னிச்சிடுமா. தாத்தா சாமி எப்பா நல்ல நேரத்துல வந்தீங்க. உயிர் தப்பு செய்ய சாமி. எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துனீங்க. சரி நீங்க புறப்படுங்க. என்னுடைய மகள் சொன்ன வார்த்தையை நீங்க தான் தாத்தா நான் மறக்க மாட்டேன். நீ போய் வா தாத்தா. சாமி வீரபாலா சிவபாலா, உன்னுடைய தந்தை யார் என்று உண்மை தெரிய வேண்டும். உன்னுடைய தந்தை எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு? சோனிதாபுரி நாடு. என்னடா அப்படி குதிக்கிறீங்களே? சாமி சோனிதாபுரி நாடு எங்க நாடு. எங்க அப்பா அங்கதான் இருப்பாரு. நாங்க போறோம். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்க அப்பனா? ஆஹா அண்ணா நம்ம அவசரத்துல போயிட்டோம். யாரு இருந்தாலும் ஒரு ஆவல் இல்லையா? உன்னுடைய தந்தை பெயர் என்ன தெரியுமா? என்ன? இரணியாக்குதன். இரணியன் வந்து உன்னுடைய பெரிய தந்தை. பெரிய தந்தை. இரணியாக்குதன் உன்னுடைய தந்தை. பெரிய தந்தை இரணியன். நம்முடைய தந்தை இரணியாச்சுதன். பெருமைடா. ஏன்டா அப்படி ஓடுறீங்க? சாமி எங்க பெருப்பாவை எங்க அப்பாவை போய் பார்க்கறது இல்லையா? பார்க்கலாம் பிறகு. அவர்கள் யார், எப்பேற்பட்டவர்கள், அவர்கள் வீரம் என்ன, விவேகம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? எப்படி? டேய் சொல்லுங்க சாமி. உன்னுடைய பெரிய தந்தை எப்பேற்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்டவன்? சோனிதாபுரி நாட்டில் இருக்கும் மக்கள் அனைவருமே இரணியனே தெய்வம் என்று அனைவரையும் வாயால் உரைக்க செய்தவன். தம்பி நம்ம பெரியப்பா வீரத்தை பார்த்தீங்களா? வீரத்தில் சிறந்தவர்னா. சோனிதாபுரி பட்டண மக்கள் அனைவருமே நம்முடைய பெரியப்பாவை தான் தெய்வமாக வணங்க வேண்டும், இரணியாய நமக என்று கூற வேண்டும் என்று கட்டளையிட்டு சீர சிறப்போடு வாழ்ந்தவர். பெருமைக்குரியதண்ணா. எங்கள் தந்தை. உங்கள் தந்தை எப்பேற்பட்டவர் தெரியுமா? பூமாதேவியை வேத்திரை பிடித்தாக்கள் தம்பி இந்த
பூமாதேவியை பாயாக சொல்லிட்டு கண்டு வைத்தார் என்றால் நம்முடைய தந்த பெருமைக்குரியது. அப்பா சந்திக்கிறோம். என்னடா ஓடுறீங்களா? சொல்றது எங்கன்னா ஒரு வழியா தான் சொன்னாங்க. மகனே யார் அடி சொல்ல மாட்டேன். சொல்லி சாமி செஞ்சு தப்பா சொல்லி சாமி எடுக்க மாட்டேன் சொல்லி சாமி. சாமி தான் சொல்றாரு, இல்ல சொல்றது கேளுங்கடா. ஒரு மகன் இல்ல அவரு. ஏய் தூக்கம் வருதா உள்ள இன்னத்து கட்டிக்காரு இதுக்காடா சம்பளம் கொடுக்குறாங்க தூங்குறதுக்கு. எவ்வளவு வேதனை பண்ண எங்க அப்பா மேல இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். கட்டி கிடக்க தூக்கம் கழிச்சு போத்துறான். சீ என்ன மனசையா அவனுங்க சாமி பிரியாரு பண்ணா சாமி ஏன் என்னுடைய தந்தை சந்தித்தால் என்ன? உன்னுடைய தந்தையை சந்திக்க முடியாது, உன் பெரிய தந்தையை சந்திக்க முடியாது. ஏன்? இருவரும் செத்துட்டாங்க. நம்ம ஈண்டெடுத்த தந்தை நம்மள பெரிய தந்தை இறந்து விட்டார்களா? அப்படி என்றால் எங்கள் தந்தையை கொன்றவர் யார்? இருக்கிறார். யாரு? மாயக்கண்ணன். சாமி அவங்க அப்பா சுத்தமா செத்துட்டாரு. இல்ல பாதி சேர்த்து பாதி பாதி செத்து கொத்து வச்சுரு கொலை வச்சுரு மகன். ஏன்டா வாய குத்து சூத்த புண்ணாக்குற? தந்தை கொன்றவர் யார்? கண்ணன், வைகுந்தவாசன், ஏழுமலையான், எம்பெருமான், நாராயணன் தான் உன் தந்தையை அண்ணா! தந்தையை கொன்றவர் அந்த அடிமாய கண்ணன் வைகுந்தவாசன். புறப்படனா? திருமலை அழிக்க உங்களால் முடியாது. ஏ ஆமா, அவரை அழிக்க வேண்டும் என்றால் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? என்னை போல ஒரு பலசாலியா தான் முடியும். டேய், போதமாய முடுறா. உன்னுடைய தந்தையும் உன்னுடைய பெரிய தந்தையும் எப்பேற்பட்ட வரத்தை பெற்றவர்கள். அவர்களே அழிக்க முடியவில்லை. உங்களால் அழிக்க முடியுமா? அவர்களே அழித்து விட்டார்கள் என்றால் அதை தவிர நீங்கள் யாரிடத்திலும் வரம் பெறவில்லை. உண்மைதான் சுவாமி. அவரை எப்படி அழிக்க முடியும்? அப்படி என்றால் நான் வரப்பெற வேண்டுமா? ஆமா. யாரிடத்தில் சென்று வரப்பெற வேண்டும்? கானகத்தில் ஒரு முனிவர் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் இருக்கிற இடத்தில் ரணகாளி அம்மனை நோக்கி அவர் 100 ஆண்டு காலங்கள் தவம் இருக்கிறார். ரணகாளியை சந்திக்க கானகத்தில் ரணகால இடத்தில் சென்று 108 ஆண்டுகள் நாங்கள் தவம் செய்தால் ரணகாலி ஓடி வருவார், எங்களுக்கு காட்சி கொடுப்பார். அவரிடத்தில் அரிய பேரை வரத்து பெற வேண்டுமா? சுவாமி 108 ஆண்டுகள் நாங்கள் தவம் செய்தால் உன் குறுகி வயோதிக பெற மறந்து விடுமே. அப்புறம் வர வாங்கலாம் எங்க நிலைமை என்ன ஆகுது? சுவாமி அதுக்கு தான் உபாயம் இருக்கிறேன். கானகத்திலே கொல்ல முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். 100 ஆண்டு காலங்கள். 108 ஆண்டுகளாக. ஆமா, இன்றோடு முடிய போகிறது. 108 ஆண்டுகள் இன்றோடு முடிவடைகிறது. உண்மைதான். இப்போது இருவரும் புறப்பட வேண்டும். அந்த முனிவரை வெட்டி உதிரத்தை வாரி எடுத்தால் ரணகாலி வருவார், பணத்தை கொடுப்பார். சாகாவரம் பெற வேண்டும். சாகாவரம். ஆமா, வேகாவுடன் போகா செல்வம். இப்பேற்பட்ட வரத்தை பெற வேண்டும். நினைத்த நேரத்தில் எந்த உருவம் வேண்டுமானால் எடுக்க வேண்டும் என்று வரத்தை பெற வேண்டும். நீங்கள் சென்று வாருங்கள் சுவாமி. வைகுந்தவாசன் அடிச்சிடலாம். புறப்படலாம். நீங்க போங்க. எங்க அப்பனா அந்த வைகுந்தவாசன் புரியுகிறான். இவன் யாருன்னு சொல்லாம எங்களை வளர்த்துக்கிறேன். நான் எப்பேற்பட்ட பொம்மையா? மகனே உங்கள் மீது உள்ள பாசத்தினால் தான் நான் மறைத்து விட்டு வாசலடிய அனைத்து வேஷம். அப்பனா எங்க தந்தையை கொண்டவனுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? சப்போர்ட் ஐயோ 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 தாயார் வயிறறிய வாழ மகனே ஒரு காலம் என்று உரைப்பார்களே. அம்மா என பெற்றவளே, 1000 உறவுகளை இருந்தாலும் தொப்புள் கொடி உறவுதான் பெரியது என்று உரைப்பார்களே. என்று பிள்ளைகள் நலமோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். தந்தனுடைய பெயர் என்ன, தந்தை யார் என்று கேட்டு என்னை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து அத்தனை உண்மை தெரிந்த பொழுதோ என்று சென்று விட்டார்களே. மகனே, என் செல்வங்களா, உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தை நேரக்கூடாதுரா என் கண்ணு. அம்மா
என்னை முந்திய தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்திய மனதறிய தொடரண்ட தாடசங்க என்னை 10 மாதம் சுமந்து அந்த யமனோடு போராடி பெற்றெடுத்த அம்மா நீ உயிரோடு இருந்திருந்த அழ வேண்டாம் மகளை என்ற ஆறுதல் உரைத்து என ஆதரிப்பார்களே அம்மா இந்த பாவிங்க மகளா நடத்தி என்னை ஆதரிகள் ஐயா பத்து மாசம் என்ன சுமந்து எட்டி எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாழாக வளர்த்த அம்மா முன்னாலே ஆகாச சும்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா சுசும்பு சேராம தொட்டு கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கும் காணாம கண்டு தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா பாசத்திற்கு முன்னால எல்லாமே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து கத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா பால் காட்டி விரட பொடிச்சு அக்கா சொல்லி கொடுத்த அன்னாடம் குழு குடிச்சு சோறு பொங்கி கொடுத்த களவட்டி நடவ நட்டு காலத்தை தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சிலொன்று வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணல நான் பதறி நிற்பேன் அம்மா கொஞ்ச நேரம் காணல நான் பதறி நிற்பேன் காய்ச்சலுக்கு நான் பாடுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் என் பிள்ளை கலத்திருந்து எத்தி ஊருக்கு சொல்லி வைப்பேன் ஆளிய விட்டு கூட தாயே அடிக்க வச்சேன் பாட வார்த்தையில் அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திரும்ப சும்மா ஆராரிரோ ஆராரிராரோ ஆராரிராரிரோ ஆராரிராரிரோ பாசக்கார பணிக்கு அன்னோடு வாக்குப்பட்டேன் கோபுரமா நான் உசிறேன் அத்தனையும் தாங்கிக்கிட்டேன் அஞ்சு வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனப்பட்டு அத்தனையும் நாம் படிக்கேன் ஆயுசுக்கு தாங்கிக்கிட்டேன் பட்டத்துல போது முன்னா பாதியில் சிறவிட்டேன் அம்மா பாதையில் சிறவிட்டேன் பட்டு தொட்டி கட்டள உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட விட்டேன் ஆறார சொன்ன வாங்கி அரிசி போட வச்சு புட்டேன் நீ குறைச்சி சுமந்த உனக்கு கூட உடைக்க வச்சு புட்டேன் பாலூட்டி என்ன வளர்க்க அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா பழக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையில் வாழ சொல்லி தரும் கலங்காதே கலங்காதே நீயும் நெஞ்சுக்குள்ளே இருளாதே விடியாதே நாளும் இங்கே இல்லை பக்கம்தான் பக்கம்தான் நிற்கிறேன் நிற்கிறேன்
சிரிக்காமே கண்ணூரோ ஏ கண்ணீரே சிரிக்காமே அன்பாளே நீ பேசு தலக்கோதும் இளங்காத்து தேதி கொண்டு வரும் மரமாக விதையல் வாழ சொல்லி தரும் கெட்ட கொடியை கெடும் என்று உழைப்பார்கள் இறைவா. பெண்ணாக பிறந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து நான் பட துயரமும் துன்பத்தையும் பாருங்கள் அம்மா. எனக்கு நேர்நிலைமை வேறு எந்த ஒரு பெண்ணுக்கு நேரக்கூடாது அம்மா. நான் பட துயரமும் துன்பமும் வேற எந்த ஒரு பெண்ணுக்குமே வரக்கூடாது தாயே அம்மா. பாதாள குகை அந்த பாதாள குகையிலே 108 வருடங்களாக தவம் செய்ய மகமணி வெட்ட வேண்டும். அந்த உதரத்தை வாரித்தார் ஓடி வருவார் ஓங்கார காளி. அப்படியா? காலகத்திலே 108 வருடங்களாக தவம் செய்து வருகின்றேன். உயரமாக இருந்த நான் புள்ளமணியாக மாறிவிட்டேன். இப்பொழுது என் காளையை சந்திக்க வேண்டுமே. ஓம் ரணகாளியா. எங்க இருக்கிறான்ப்பா? தவம் செய்து கொல்ல முனிவராக மாறிவிட்டார். இவனை கழுத்தை அறுத்து ரத்தத்தை வாரிவிட்டார். 108 வருடங்கள் தவம் செய்து தம்பி நான் கழுத்தை பிடிக்கிறேன். நீ ஒரே என்ன 2.25 நாளைக்குள்ள நடகாலி வர போறா. அப்படியா? அந்த வரம் பெற வேண்டாம். புடிடா. ஆகட்டும் அப்படியேடா. நினைச்சபடி உன்னும் மறந்தா மாறியம்மா அவள் நீதான்
மகிஷவர்த்தனி மகேஷபாலினி சூலாகினி சுவர்கமோகினி நீலாதரி நித்ய கல்யாணி அம்மா அம்மா தவம் செய்தாதான் உன்னுடைய பூமுகத்தை பார்க்க வேண்டும் என்று உரைத்தார்கள் பெரியவர்கள். ஆகையால் உன்னை வேண்டி தவம் செய்தோம். வந்துவிட்டார் அனகாலி தாயே, உன்பால் எங்களுக்கு வர வேண்டும். வர வேண்டும். ஆமா, சாகா வர வேண்டும். அம்மா, இப்படிப்பட்ட வரத்தை தாங்கள் தர வேண்டும். இப்படிப்பட்ட வரத்தை கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு அந்த கொல்லாமலுடைய உதிரம் என்னுடைய பசியாகப்பட்டது தேவையில்லை. எனக்கு உத்திராமலை கொண்டுடா. இருந்தால் அண்ணா அம்மா முத்தி மாறி ஏழு முத்தி மாறி போட்டு பாதையிலே நின்று மாறிவா மேல்மலையனூர் ரங்காளி எங்கள் மக்காளி திருசூலியேன் செல்லவாடி அம்மா குழந்தாக்கும் தேவி அம்மா மலையனூர் ரங்காளி எங்கள் மக்காளி திருசூலியேன் தங்கு ஆடை கட்டி சிங்கரதம் நீரேறி ஏதோடு வீதியிலே தாயணியாடி வந்திடம்மா அந்தரிய சுந்தரி எங்கள் அங்காள ஈஸ்வரியே அந்தரிய சுந்தரி எங்கள் அங்காள ஈஸ்வரியே ஆடி வரும் தேரினிலே அழகாக வருபவனே அம்மம்மா மலையனூர் காளி மாக்காளி திருசூலியே ஆலய வாசலிலே அலங்கார தோரணமா எங்கள் அங்காள அம்மனுக்கு அபிஷேக பூஜைகளாம் ஆடி வரும் தேரினிலே அசைந்து வரும் ஆலயம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவனே எங்கள் அங்காள ஈஸ்வரியே விளக்கின் ஒளியிலே தாயர் மாவிளக்கின் மொழியினிலே தாய மங்கை குறி சொல்லிடம்மா மங்கள்யம் காத்திடம்மா எங்கள் மக்கள் குறை தீர்த்திடம்மா ஆடி வரும் தேரினிலே நீ அழகாக வருபவளே அடையனூர் எங்காளி மாக்காளி திருசூலியே அடையனூர் எங்காளி மாக்காளி திருசூலியே
தாயே நான் உரைத்த பிரகாரம் உதிரபலி கொடுத்த மணமகந்தே என்ன வர வேண்டும் கேள். தாயே உடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்றால் 108 வருடங்கள் ஒருவன் தவம் செய்தால் தான் அந்த ரணகாலி முகத்தை பார்க்க முடியும் என்று உரைத்தார்கள். ஆகையால் 108 வருடங்கள் ஒரு மனிதன் தவம் செய்தால் வயதாகி எப்பொழுது என் தந்தையை கொன்றவனை கொல்ல முடியும் என்ற காரணத்தால் 108 வருடங்கள் உன்னையை வேண்டி தவம் செய்த ஒருவன் ரத்தத்தை வாரி எடுத்து ஓடி வந்தார் ரணகாலி. உதயத்திற்காக ஓடி வந்த வாக்கார காளியே, உனக்கேற்ற உதிரபலி கொடுத்தேன். எனக்கேற்ற என்ன வரம் தெரியுமா? சாகா வரம் வேண்டும். சாகா வரம் வேண்டும். முதல் வரம் சாகா வரம். ஒரு மனிதனாக பிறந்தால் பிறப்பு என்பது ஒன்று இருந்தால் நிச்சயம் இறப்பு உண்டு. அப்படி ஒருவேளை சாகா வரத்தை விட்டு இறப்பு என்று ஒன்று நேர்ந்தால் எங்கள் தேகமானது உடல் வேண்டும். அப்படி ஒருவேளை எதிரிகள் தாக்க வந்து நாங்கள் உயிரை விட்டு தீட்டு கொடுத்த பொழுது எங்கள் தேகமானது எரியாமல் இருக்க வேண்டும். அது மட்டும் முடியாது. எங்கள் உடன் பிறந்த செல்வங்கள் அனைத்தும் செல்வம் வேண்டும். செல்வம் வேண்டும். செல்வம் வேண்டும். எங்கள் இருவருக்கும் வேண்டிய ஒரே வரம் சாகா வரம். இந்த உலகமே அடிந்தாலும் நாங்கள் இருவரும் உயிரோடு வாழ வேண்டும். நீங்கள் தர வேண்டும் தாயே. தாயே தாயே நீங்க கேட்ட பிரகாரம் கொடுத்தேன், வரத்தை பெற்றுக்கொள். இன்னும் ஒரே ஒரு வர வேண்டும் தாயே. சாகா வரம் நாங்கள் பெற்றாலும் சரி, எதிரிகள் எங்களை தாக்க வந்தால் அந்த எதிரிகளை மாய்க்கும் தன்மை வேண்டும். நாங்கள் என்ன உருவம் எடுக்க நினைக்கிறோமோ அந்த உருவம் எங்களை வந்து சேர வேண்டும் தாயே. நீ கேட்ட வரத்தை தந்தை பெற்றுக்கொள். ரணகாலி தாயே, உதரத்திற்காக ஓடி வந்தாய், கேட்ட வரமனம் வாரி கொடுத்தாய். சென்று வாருங்கள் அம்மா. தாயே, உலகத்தில் ஒரு தெய்வமாக திகழ்ந்தால் பக்தர்கள் கற்பூர ஆராதனை காண்பித்து உன்னை வேண்டி வணங்கினால் ஓடி வந்து அருள்வாக்க சொல்ல வேண்டும். அவதான் உலகத்துல தெய்வம். ஒரு மனிதன் ஆயுட்காலமே 100, ஆனால் 108 வருடங்கள் தவம் செய்தால்தான் உன்னை பார்க்க முடியும். நீ உலகால நாயகி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. உதிரபலி கொடுத்தால்தான் பார்க்க முடியும். ஆகையால் உதிரபலி கொடுத்தோம். இருந்தாலும் எங்கள் மனதிலே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் கேள். தாயே, நீ தந்தாயே வரம், வரம் சாகா வரம், அது என்ன நிறம்? நீட்டா இருக்குமா இல்ல ஒருவேளை குண்டா இருக்குமா? கருப்பா இருக்குமா இல்ல சிகப்பா இருக்குமா? நீ தந்த மரத்தின் மகிமையோ எங்கள் இருவர் கரத்தில் உலகத்திலே காத்துக்கு நேரம் இருக்கிறதா? கிடையாது. நீருக்கு நேரம் இருக்கிறதா? கிடையாது. அதே போல் நான் கொடுத்த வரத்திற்கு நேரம் என்பது அண்ணா, வரத்தை கொடுத்தவர் ரணகாலி. வரத்தின் பொருள் கேட்டால் தெரியாது என்று உரைக்கிறாள். வரத்தின் பொருள் தெரியாத இவள் திருகலத்திலே இனி முதல் இந்த சோளம் இருக்கக்கூடாது. விடுதா சொல்லுதா?
தூவம் வைப்போம். இருந்தால் வருவாயோ நேரிலே ஆனந்த வாழ்வு சரி போனதே. அதனால் எனக்களித்த சாபமா கடலில் போனதே. எங்க சென்றால் அவளை விட முடியாது. ஆகையா வரம் பெற்ற செய்தவளை செல்ல வேண்டும். நம் தந்தையை கொண்டவளை கொல்ல வேண்டாம். சந்தித்தீர்களா? சண்டை ரணகாலை சந்தித்தோம். மரத்தை வெற்றி விட்டோம். ஆமா, இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன செய்ய போகிறோம்? வீரத்தை காண்பிக்க போகிறோம். அந்த எம்பெருமான் பகவானை கொல்ல போகிறோம். பகவானை கொல்ல வேண்டும் என்றால் தேவருக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரனை சிறைபிடிக்க வேண்டும். அவனை சிறைபிடித்தால் பகவான் எங்கிருக்கிறான் என்று செய்தி தேவர்களுக்கு ஒரு குறை என்றால் ஓடி வருவான் வைகுந்த வாசன். கரிமஞ்சி சோதா பையன், திருட்டு பையன். அப்படி என்றால் தம்பி புறப்பட தேவலோகம். தேவேந்திரனை சிறைபிடித்தால் பகவான் வருவான். அவனை ஓய் செல்லாம். புறப்படி. கற்பக விருட்சம், ஐராவதம், தஞ்சநதி, பதுவநதி, வெள்ளையானை, வெண்குடை இவை அனைத்து பெற்றி சீர சிறப்புடனே எந்த தேவலோகத்தை பரிபாலனம் செய்து வருகிறேன். யாருக்கே என்ற திருவள்ளுவர் வார்த்தை பிரகாரம் இந்த காவலன் குன்றோர் மகன் டொமிகி சூத்தனை மனதார இந்த பேர் யார் அவனுக்கு வச்சதே? அப்பா அம்மா. உன்னுடைய தாய் தந்தை உனக்காக அன்பாக வைத்த பெயரா இது? ஏண்டா நாட்டுல எவ்வளவோ பேர் இருக்குது, அதெல்லாம் வைக்காத உனக்கு அருமையான பேர் வச்சுக்கிறாங்கடா. எங்க அம்மா வச்சாங்க. அப்படியா? உன் உருவத்திற்கு ஏற்ற பெயர் தானப்பா. சரிங்க. இந்த தேவலோகத்தை சீர சிறப்புடனே பரிபாலனம் செய்து வருகிறேன். மன்னனாக வரவங்க மக்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து அவருக்கு மணிமுடி சூட்டினா அவர் மன்னர். ஆனா இந்த இந்திர பதவி அடையணும்னா ஒரு மனிதன் என்ன செய்யணும் தெரியுமா?
100 அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும். அஸ்வம் என்றால் குதிரை. 100 குதிரைகளை கொண்டு முனிவர் பெருமக்களை அழைத்து யாகம் செய்து அந்த யாகம் பூர்த்தி ஆனாதான் இந்த இந்திர பதவியை தேவர்கள் கொடுப்பார்கள். அப்படி 100 அஸ்வமேத யாகம் செய்து நான் இந்த இந்திர பதவியை சிறப்பான முறையில் ஆட்சி புரிந்து வந்தேன். ஒரு நாள் வழக்கமாக நகர்வனம் வருவதற்காக என்னுடைய வாகனமாகிய ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை மீது அமர்ந்து பவனி வந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் சக்தியானவள் சிவபூஜை செய்தார்கள். அப்படி சிவபூஜை செய்கின்ற நேரத்தில் விஞ்சரி என்று சொல்லக்கூடிய பெண்ணானவள் சக்திக்கு பணிவிட வேலை செய்தார். அந்த பணிவிட வேலை சிறப்பா செய்ததுனாலே அந்த விழா சிறப்பா முடிஞ்சது. பூஜை சிறப்பா முடிந்தது காரணம் இந்த பணிப்பெண்ணு தானே. அப்படி சக்தியானவள் மனமகிழ்ந்து ஒரு மலர் மாலையை அந்த பெண்ணிடத்தில் கொடுத்தார். அந்த மலர் மாலை பெற்றுக்கொண்ட அந்த விஞ்சரி என்று சொல்லக்கூடிய பணிப்பெண்ணை சக்தி கொடுத்த மாலை வேலைக்காரி நம்மளுக்கு இருக்கலாமா? இந்த மலர் மாலை யாரிடத்தில் கொடுக்க வேண்டுமோ அவரிடத்தில் கொடுக்கணும். அப்படி அவள் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் தூர்வாச மகமுனிவர் அந்த வழியாக வந்தார். அவரை பார்த்து வணக்கம் சொல்லி, ஐயா சக்தி பூஜை செய்தார்கள், அவர்களுக்கு பணிவிட வேலை செய்த நான் அவர்கள் மணிமகிழ்ந்து எந்த மலர் மாலை எனக்கு பரிசாக கொடுத்தாங்க. பணிப்பெண் ஆகி என்னிடத்தில் இருப்பதை விட தவத்திலே சிறந்த மகமுனிவர் தூர்வாசர் உன் கரத்தில் இருப்பது சிறப்பு என்று அந்த மலர் மாலை தூர்வாசரிடத்திலே கொடுத்து விட்டார். தூர்வாசர் என்ன நினைச்சாரு, நம்ம தவத்துக்கு போறவன் சக்தி கொடுத்த மாலை கொண்டாந்து அந்த பெண் நம்ம கிட்ட கொடுத்துட்டாலே இதை கீழே வச்சா சக்தியை அவமானப்படுத்துற மாதிரி அர்த்தம். என்ன பெரியவங்களை பார்த்த உடனே வணக்கம் சொல்லாம ஒதுங்கி போறாங்க. அப்படி அந்த தூர்வாச மகமுனிவர் அந்த மலர் மாலை யாரிடத்தில் கொடுப்பதை அப்படி யோசனை செய்யும் பொழுது நான் ஐராவதத்தின் மீது நகர்வலம் வந்துகிட்டு இருந்தேன். அடடே பொன்னுலக வேந்தன் தேவ இந்திரனே வந்து விட்டார் என்று சக்தி கொடுத்த மாலை என்னிடத்தில் கொடுத்தார். நான் வலது கரத்தால் பெற்றி இடது கரத்தால் ஐராவதம் சொல்லக்கூடிய யானை தலைமை இது வைத்து விட்டேன். அந்த மலரிலே இருக்கும் வண்டை உண்பதற்காக அந்த வண்டாகப்பட்டது அந்த தேனை உண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த ஐராவதி ஏதோ கண்ணருகே பறக்கிறதே அப்படின்னு அந்த மலர் மாலையை தும்பிக்கையால் எடுத்து தரையில் மோதி நாசப்படுத்தி விட்டது. முனிவர் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த மாலை ஐராவதம் காலினால் போட்டு விதித்து விட்டது. அடே தேவேந்திரா, சக்தி கொடுத்த மாலை உன்னிடத்தில் கொடுத்தால் யானையின் இடத்திலே கொடுத்து அதை அவமானப்படுத்தி விட்டாயே, அந்த மலர் மாலையை நாசப்படுத்தி விட்டாயே. எந்த தேவ பதவி இருப்பதனால் தானே உனக்கு எவ்வளவு ஆணவம் ஆகினாலே உன்னுடைய ஐஸ்வர்யங்களை உன்னை விட்டு போக கடவுள் என்று எனக்கு சாபத்தை கொடுத்தார். அனைத்துமே என்னை விட்டு போய்விட்டது. நிர்கதியாக அனாதியாக நின்று விட்டு ஒரு பிச்சைக்காரன் எப்படி வருவான் அது போல ஆயிட்டான். நீங்க அந்த நேரத்தில் தான் அவரிடத்திலே மன்றாடி கேட்டேன், உன்னால் முடிஞ்சா பகவான் இடத்துல போய் முறையீடு அதற்கு அவர் வழி சொல்வார் அப்படின்னு அவரு போயிட்டார். நான் நிற்கதியா இருக்கிறேன். அந்த சமயத்துல தான் நகிஷ மகாராஜன் என்று சொல்லக்கூடிய மன்னவன் 100 அஸ்வமேதம் செய்து இந்திர பதவி அடைந்து விட்டார். அவனுக்கு ஒரு என்ன தெரியுமா, என்னுடைய மனைவி இருக்கிறாள் இந்திராணி, அவளை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது. ஒரு நாள் எங்களுடைய குலகுருவு பிரகஸ்பதி இடத்திலே இதை உரைத்தார்கள். நாளைய தினம் பல்லக்கினை குள்ள முனிவர்கள் தூக்கி வர வேண்டும், அதிலே அவர் அமர்ந்து வர வேண்டும். அப்படி வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதே போல இந்திராணி பார்க்க நகிஷ மகாராஜன் போனார். குள்ள முனிவர்கள் சுமந்து வர வேண்டும், நீ பல்லக்கிலே அமர வேண்டும். அதிலேயே தூர்வாச இது அகத்திய முனிவரும் ஒருவர் அவரும் குள்ள முனிவர் தானே. பல்லக்கிலே அமர்ந்தார். குள்ள முனிவர்கள் சுமந்து வருகிறார்கள். அகத்திய முனிவர் அதில் இருக்கிறார். சர்பே அப்படின்னா வடமொழியிலே அதிவிரைவாக செல்லுங்கள். ஆணவம் பிடிச்சவனே, தேவலோகத்துக்கு அதிபதி ஆயிட்டோம், இந்திராணி அடைய வேண்டும் என்ற ஆணவத்தினை சர்ப என்று அதிவேகமாக புறப்பட சொல்கிறானே, இவன் இருந்தா தேவர்களுக்கு ஆபத்து ஆகினாலே நீ சர்ப்பமாக போக கடவுது என்று சாபத்தை கொடுத்தார். அவர் கொடுத்த சாபத்தினால் தான்
நகுஷ மகாராஜன் மலைப்பாம்பாக உயிர்ந்து கிடக்கிறான். மலைப்பாம்பு எது யார் தெரியுமா? நகுஷ மகாராஜன் தான். நகுஷ மகாராஜன் மலைப்பாம்பாக இருக்கிறான். அதன் பிறகு தேவர்கள் துணை கொண்டு அரக்கர்கள் துணை கொண்டு பகவானுடைய அருளாளி மதகிரி மலையை மத்தாகவும் வாசிகள் சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக கொண்டு தேவர்கள் ஒருபுறம் அரக்கர்கள் ஒருபுறமாக பார்க்கடலை பாண்டமாக கொண்டு நாங்கள் திருப்பார் கடலை கடைந்தோம். அப்படி கடைகின்ற நேரத்தில் தான் காமதேனி, கற்பவிருட்சம், ஐராவதம், தங்க நதி, பதுமநதி, வெள்ளையானை, நாட்டிய மாதர்கள், என் மனைவி இந்திராணி, இப்படி பல பெண்கள், லட்சுமி, மூதேவி, இவர்கள் அனைவருமே தோன்றினார்கள். ஒவ்வொரு பெண்ணையும் ஒவ்வொருக்கு திருமணம் அழைத்து கொடுத்தார்கள். எனக்கு இந்திராணியை மனமுடித்து கொடுத்தார்கள். பகவான் மூதேவியை சீதேவி எடுத்துக் கொண்டார். தாரை என்று சொல்லக்கூடிய ஒருவள் அதிலே உற்பத்தியானார். வீரத்திலே சிறந்தவன் வாலிக்கு கொடுத்தார். இப்படியாக அகலிகை என்று சொல்ல ஒரு பெண்ணும் தோன்றினார். தேவ இந்திரனாகிய நானும் ஆசைப்பட்டேன், கௌதம முனிவரும் ஆசைப்பட்டேன். தேவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. மன்னவனுக்கு கொடுப்பதா முனிவர் கொடுப்பதா ஒரு நிபந்தனை. இரு முகமுள்ள பசு எது இருக்கிறது, யார் காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பெண். இருமுகமுள்ள பசு எங்க இருக்கும்? எங்கேயுமே கிடையாது உலகத்தில். அதனால நான் தேவலோகத்தில் நின்றுட்டேன். ஆனால் கௌதமபுரம் போய் கொண்டிருந்தா நாரதை எதில் வந்து, சாமி வருத்தப்படாதே, என் தந்தை என் பிரம்மாவின் படைப்பிலே இரு முகமுள்ள பசு இருக்கிறது, நான் காட்டுகிறேன் வா. உன்னுடைய துய்வத்தில் இருக்கிறது. கன்று போடுகின்ற நேரம் தாயின் முகம் முன்புறம், கன்றின் முகம் பின்புறம். இதுதான் என் தந்தையின் படைப்பிலே இருமுகமுள்ள பசு. அவர் காட்டினாலே தேவர்கள் அனைவரும் பூமாறி பொழுது அகலிகையை அவருக்கு மனமுடித்து கொடுத்தார்கள். நாட்கள் ஓடியது, ஆசை ஆரம்பித்தது. என்னை விடுவதற்கு ஒரு நாள் முனிவர் இருக்கின்ற நேரத்தில் சேவலாக உருவெடுத்தேன். நள்ளிரவிலை கூவிவிட்டேன். பொழுது விழுந்தத்து விட்டதென்று முனிவர் நதிகரையை நாடி சென்று விட்டார். அந்த நேரத்தில் முனிவரை போன்று வேடமிட்டு நான் அகலியை அனுபவித்து விட்டேன். நதி அருகே சென்றால் கங்கை உரை கொண்டிருக்கிறாள். ஆகினாலே எனக்கு சாபம் கொடுத்தார்கள். அந்த சாபத்தின் பலனாக இன்று முதல் அன்று வரை எனக்கு 1000 கண்ணாக எனக்கு பேர் உண்டு. இந்த பொன்னுலகத்தை இப்படியாக பரிபாலனை செய்து ஆட்சி புரிந்தவர்கள் இருந்தாலும் யாராவது இருக்கிறார்களா? வந்திருப்பது எந்த இடம்? பொன்னுலகம். தேவருக்கெல்லாம் தலைவன் தேவ இந்திரன். காமதேவனை தாங்கிக் கொண்டு 100 அஸ்வமேக யாகங்கள் செய்து சிறப்புறம் தேவருக்கெல்லாம் தலைவனாக தேவ இந்திரன் எங்க இருக்கிறான்? சுத்திப்பார் பாக்குறாங்க. சுத்திப்பார் தேவேந்திர எங்க சுத்தி பாடுறா? சுத்தியாட பாக்க சொன்ன. சுத்தி பாடுறா. சுத்தி பாக்கவா? அவன் எங்க இருக்கிறான் நன்று உற்று நோக்கி பார். கீழ்ந்து வாயா. ஆரண்டாவன் இல்ல ஏண்டா? யாரடா நீ? யாரடா? மல்லிகாபுரி கோட்டை ஆளக்கூடிய வீரபாலன் சிவபாலன். நல்லா 4 நாளைக்கு நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு கும்பிடு போட்டா அப்புறம் 4 நாள். வீரபாலன் சிவபாலன் இருக்கிறாரே, அவருக்கு அருகாமையில் இருப்பது யார்? அவருக்கு மருகாமையில் நான் தான். அது ஓடி போடு. என்ன மாதிரி காவலுக்கார மாதிரி தான் படுது. பல்லு வளர்க்கிறியா இல்லையாடா? மாசத்துக்கு ஒரு வாட்டி பொன்னுலக வேந்த தேவேந்திரன் இருக்கிறாரா? உலகுறார். புலியாமையா உலகுறாரா? உலகுறார். எங்க இருக்கிறார்? உலகுறார். உள்ளே அமர்ந்து கொண்டு இருக்கிறார். யா சாமா? நான் சாமாம்பா. எட்டு புலி நான் சாமான் தான். புலி போட்டு தொலைக்கு. யாரா? டேய் எதுவோல் நீங்க வந்திருப்பதை தெரிந்திருந்தும் ஆணவத்தோடு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அப்படியே அழைத்து பார்க்கிறேன். அடே தேவேந்திரா. போனா வராது, பொழுது போனா தங்காது. ஏச்சிட்டு ஏல விட்டுங்கடா. ஏல விடுங்க மாடையா. ஒரு தடவை அடே தேவேந்திரா. என்ன வராரு? டேய் பகல்ரா. வந்திருப்பது யார்?
யாரா யாரும் தெரியல அவனா பாசி பூசி கந்து குளிச்சுட்டு வந்துக்கிறான். எவன் காலில் போய் நீ விழுந்த நான் காவல்காரன் காலில் விழுந்து மரவன் காலில் தான் இருந்தா நான் என்ன பண்றது? மானங்கட்ட பயலுகளா எவனா உடம்பு ஊர்ல ஏத்தா தான் வருவானுங்க. ஏய் மகோதரா ஓ குற்றம் கண்டுபிடிச்சே பேர் வாங்குற புலவரும் இருக்காங்க. ஆமா அது யாரு உனக்கு தெரியுமா? தெரியாது ஐயா. நக்கீரன். நக்கீரன் அது போன்ற ஒரு சிலவங்க வயசானவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமா அதெல்லாம் வருத்தப்படாது. கடமையை கண்ணாயிரு. அதானே கால்ல போய் வீழாமா? வீழக்கூடாதான். நீந்தவன் யார் என்னன்னு தெரியாது. நீ கால்ல வீழாமா? வீந்துட்டு அறிவு கட்ட பாரு. யார் நான் வந்து கேட்டா தெரியாது. ஐயா நான் உங்க நாடு பேர் நடா. ஏய் சிரிகா மல்லிகாபுரி கோட்டை. எட்டனில்லுப்பா மல்லிகாபுரி கோட்டை. ஐயா மல்லிகாபுரி கோட்டை ஆளக்கூடிய வீரபால சிவபாலம் வந்துக்கிறான். எதற்காக வந்திருக்கிறான்? ஊர்ல எடுத்துக்கிட்டு உதவாங்க மாலான்னு. ஆமா மயிரப்படம் வந்துக்கிறானுங்க யாருக்கு தெரியும்? அப்படியா? அதானே. வந்தா நம்ம யார் அவன்? அவனை சென்று நேரடியாக சந்திக்க கூடாது. அதானே. உனக்கு வீரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது. குடு. என்னுடைய மாதவியின் திறமை பார்த்தவனே அவன் பறந்து ஓட வேண்டும். அவனுக்கு கடகறானுங்க டோமி பசங்க. என்ன கை நீட்டுற? ஆல்டி பசங்க. எதை வாங்கினாலும் சரி, யாருக்கு என்ன கொடுத்தாலும் இந்த கையில கொடுக்காரா? இந்த கையில கொடுக்கடா. திடீர்னு வந்துட்டு சாமி. போங்க ஐயா நீங்க. நான் பார்த்தேன். நான் யாரு, எப்பேற்பட்டவன், என் தகுதி என்ன, என் தராதரம் என்ன, அவனிடத்தில் நான் சமர்க்க கையில கத்தி வாங்குறான், சாவ போறான். ஏய் சும்மா தேக்காத மையாவி போதியா? ஒரு நாளைக்கு போட்டப்ப மையாவுது. ஏய் விடாதே, நீ சென்று உன் வீரத்தை அவனிடத்தில் காண்பிக்கிறேன். அவன் கடக்குறானுங்க முரங்கா பசங்க. முரங்கா பாத்து மாதிரி கோதி எடுத்துருடா. கோதி தள்ளுடா. கோடியா? நான் பாத்துக்கிறேன். வார மணிக்கு கட்டி கட்டப்பட போகுது. போய் பார்க்கலாமா? வரியா? கூப்பிட்டு வரணுமா? ஏய் வாடா. ஆமா வாடா. ஹலோ பயமா என்ன உனக்கு? என்னை பார்த்து வாடா என்று அழைக்கிறான். அதே வால் பிடிக்க தெரியாத மேரி பையனே. முன்னாடி நீ எப்பறம் புடிச்சிக்க? நான் தான் மாத்தி புடிச்சிட்டேன்டா. இந்த பக்கம் பார்த்து வச்சிட்டேன். நீ நான் என்று பார்த்தவா? சமரேட்டு வந்து விட்டா. வந்துடா. நீ வீட் பேச்சு தேவையில்லை. தேவையில்லை. வாடா. அட பாட்டி என்ன வேண்டியா? அட ஓ தங்கிச்சி 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 தங்கிச்சிட்டா 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 தங்கச்சி வந்துட்டியா? தாடா. அட உன் மண்டாட்டி 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 மண்டாட்டிடா 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 முன்னாடி என்ன வேண்டியா? அட ஓ குஜாரி 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 கம்னாட்டி பையா பொண்டாட்டிலாம் சொல்லலாம், கூச்சாரி வெளியே சொல்லக்கூடாதுடா. என்ன பாட்டு பாடுறதுனே தெரியலடா உங்ககிட்ட. ஏடா குணமா பாடியா? கிச்சா 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 கோமி வரும் பின்னால புடிச்சுக்கோ. ஏய் நான் என்ன பசுமாடா நானு? ஏய் ஒரு ஆவலாகி கிட்டா ஒரு போய்ஸ் போன போடுங்க போயட்டா. டேய் பாத்து விடலாமா? அடக்கு லோகத்தில் வரும் வெற்றில ஏண்டா அடா நல்ல பாட்டு தான் போடணுமா? ஆமா நல்லா இல்லாத பாட்டுக்கு போடணும்டா. யார் காடுவா? 3200 ரூபாடா சாலம். டேய் போடா. இப்படி வாடி. என்னடா என்னடா நீயா? ஏண்டா டேய் என்னடா நீயே ஓடுறா? நேத்தினா ஒரு நாடகம் ஆடணும். சோழிங்கர் பக்கத்துல நாடகம். ஆமா அதுக்கு முன்னாள் வந்து பத்துல எங்க ஆடணும்? மந்தவாசி பக்கத்துல ஆடணும். பெட்டியார்கிட்ட எப்படி வழி வரணும், வேலை வர முடியாது, நான் வண்டியிலே வந்துறேன் நீ சொன்ன. ஆமா அவர் என்ன செய்தாரு? ஒரு சீட்ல எழுதி கொடுத்தாரு, ஆற்காடு வாலாஜா வந்து சோழிங்கர் வரணும். அந்த எழுதி கொடுத்த சீட்டை வச்சு பாட்டா படிச்சுடா மாடையாடே. சோழிங்கர் வரதுக்கு வழியா எழுதி கொடுத்தாரு. பின்ன ஏய் நான் பாத்து எழுதி கொடுத்தாரு வர பத்தியா? பாவி டேய்
குடியாடா இருப்பனி சொல்லக்கூடாது பாத்து எதுன்னு டேய் விடாத கிச்சா பாத்து விடாதா வாடா 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 கத்தி எடுத்து வச்சு நீ தான் வெல்டிங் பண்ற அதுக்கு நீ 4 வருஷத்துக்கு நீ தான் வெல்டிங் வைக்கணும் கம்மனு 4 வருஷத்துக்கா ஓஹோ அக்ரிமெண்ட் போட்டு வச்சுனாங்க என்னமா 4 வருஷத்துக்கு நீ 4 வருஷத்துக்கு நான் என்ன போட்டீங்க அக்ரிமெண்ட் டேய் செய்து வரலன்னா விட்டுரு நீ மாயில நோய் இல்ல வராது ஏத்தி ஆம்புச்சி தொய்ங்க கடப்ப நான் அக்ரிமெண்ட் டேய் அக்ரிமெண்ட்ரா டேய் அவனுக்கு தான் பணம் அடிச்சுக்கிறானுங்க நம்ம ஏன் மீன் கோயம்பு வீணு வம்பு மீன் வம்பு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ ஓடுற மாதிரி ஓடு நீ அடிக்கிற மாதிரி அடி நான் ஓட அப்படியே நம்மளுடைய வீரம் தெரிஞ்சிருக்காங்க. ஏடா கூடமா பேசணும் அவனை தூக்கி போட்டு ஒரே நக்கு யார் அவன் நறுக்கு நறுக்கு அவனை கசக்கி பிசைஞ்சி ஏய் சும்மா நிமிட்டாதடா கீழே கொட்டும் டேய் என்ன பண்றமா என்னடா இது காசி காய் ஐயா தூ சாக்கே காக்கே காசி காயா காக்கே காக்கே சரியா டேய் புரியலடா பாய் இல்ல என்னடா இது அதேடா சாடி காயில அது பட்டாதா சூரியோர போறவனே டேய் தமையந்திரா நான் யார் மல்லிகாபுரி கோட்டை அனைவருக்குடி மாத்தாண்ட சுருடைய பேர பிள்ளைகள் வீரபாலன் சிவபாலன் அதில் இளையவன் சிவபாலனடா வந்த காரணம் உன்னை சிறைபிடிக்க வந்திருக்கிறேன் சிறைபிடிக்க அந்த வந்திருக்கிறாயா? அறிவாத கண்ணன் வைகுந்த வாசன் எங்கள் தந்தைகளை கொன்றுவிட்டான் ஆயினால் அவன் எங்க இருக்கிறான் என்று உண்மையை கூறிவிடு நான் சொல்ல வேண்டுமா? உன்னை சிறைபிடித்தால் நாராயணன் ஓடி வருவான் பகவான் இருக்கும் இடத்தை காட்டி கொடுக்க பரமையில் பிறந்தவன் ஆடலை கட்டள அவன் கைத்திறமை காரணமாகி என் திறமையை வங்காட்ட சொல்றான் காட்ட பரவட்டவன் எரியுதுடா சொல்ல முடியலடா வாவ் அங்கதான் டேய் வாப்புருக்கு வருது இந்த தேவேந்திரன் மாடா சமர்க்கின்றான் அதானே அட தேவேந்திரன் வாடா என்ன பேசி பேசணும் மத்தியா பேச்சாடா பேசன சோனமுத்தா டேய் இவன் கணத்துல விலங்கிட்டு அடிடாவன பாதாள செய்யல அடிடாவன போடு போடு நாராயண மந்தம் அதுவே நாராயண மன்றம் அது அழும் பேரின்பம்
பேரின்பம் நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயணம். நாராயணம். வீரபால சிவவனம் சென்றார்கள். தேவேந்திரனை சிறைபிடித்தார்களா இல்லையா? ஒன்றுமே தெரியவில்லையே. மண்டையை குழம்பு விடும் போல் தெரிகிறது. அந்த தேவேந்திரன் அழைத்து அழைத்து விட்டோம். வரவில்லை. சாமி வாருங்கள், சாமி வாருங்கள், அமருங்கள் சுவாமி. வீரபால சிவபாலி சுவாமி, ஆமா, தேவேந்திரனை சிறைபிடித்து விட்டீர்கள் சுவாமி. நீங்கள் உரைத்த பிரகாரம் சென்றேன் தேவலோகம். அந்த தேவேந்திரனை சட்டை கொண்டு வேட்டாடி சிறையில் அடைத்து அப்பொழுது அந்த வைகுந்த வாசன் வரவில்லை. நாராயணன் எங்கிருக்கிறார் சொல்லவில்லை. அப்படியா? ஆமா, வைகுந்த வாசனை நீங்கள் பார்க்க வேண்டும். இவ்வளவுதானே. உன்னுடைய பங்காளியை சந்தித்தால் வைகுந்த வாசன் வந்து விடுவார். பங்காளியா? ஆமா. எங்களுக்கு யாரா பங்காளிக்கிறான்? பங்காளி அவருக்கு பங்காளி நீ. நாங்கள் இருவரும் அங்க இருக்கின்றோமே. உங்கள் இருவருக்கும் மூத்தவன் இருக்கிறான். யாரு? உன் பெரியப்பா மகன். எங்க அண்ணனா? ஆமா. யார் அவன்? பிரகலாதன். பிரகலாதன். அப்படி என்றால் உன்னுடைய பெரியப்பா சாவதற்கு காரணமும் அவன்தான். உன் தந்தை சாவதற்கு காரணமும் அவன்தான். இருவருக்கும் ஒருவன் தான் வைகுந்த வாசன். ஆமா. அப்படி என்றால் அந்த பிரகலாதனை அடித்து துன்புறுத்தினால் நிச்சயமாக வைகுந்த வாசன் வருவான். ஒரு நேரத்தில் அடித்தால் அவர் அழைத்த உடனேதான் நரசிம்ம அவதாரம் எடுத்து உன்னுடைய பெரிய தந்தை கொன்றார். அப்படி என்றால் அவரை அழைத்தால் வைகுந்த வாசன் நிச்சயமாக வருவான். அப்படியா? புறப்படுங்கள். புறப்படுங்கள்.